அந்த வெத்தலைப்பாக்கை தடவி போடுகின்ற போது கொட்டைப்பாக்கு என்று நினைத்து நாள்தோறும் தான் பூஜை செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அந்த வெத்தலை பெட்டியில் வைத்திருக்கக்கூடிய சாலிகிராமத்தை எடுத்து வாயில் போட்டுருவார். அப்புறம் அது கடிக்க முடியலன்னு சாலிகிராமத்தை எடுத்து தூய்மைப்படுத்தி கொட்டைப்பாக்கோடு வச்சு கொட்டைப்பாக்கை தடவி போடுவார். இதை திருவரங்கத்திலேயே வாழ்ந்து வந்த ஆரா அமுதத்தாழ்வார் பார்த்து விட்டார். ஒரு நாள் அரையரிடத்தில் போய் கரம் பற்றி, அரையரே, இந்த வெத்தலைப்பாக்கு டப்பாவை நீங்கள் கையோடு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் சாலிகிராமத்தை ஆற்றுல வைங்க, இல்லை வேற ஒரு டப்பாவில் வைங்க. நீங்கள் போகிற இடமெல்லாம் வெத்தலைப்பாக்கு டப்பாவில் எடுத்துகிட்டு போய் கொட்டைப்பாக்குன்னு நினச்சி வாயில் போட்டு அப்படி உங்கள் உமிழ்நீர் பட்டுட்டு திருப்பி வைக்கிறீங்களே, இது ஆச்சாரம் இல்லையான்னார். அந்த சாலிகிராமத்தை என்கிட்ட கொடுத்து வச்சுருங்கோ, நான் பூஜை புனஸ்காரம் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறேன்னார். அன்போடு கேட்டார்னு கொடுத்தார். அமுதத்தாழ்வார் அதை வாங்கினார், திருமஞ்சனம் செய்தார். அக்காறு அடசலோடு 1000 அண்டாக்கள் படைத்து பிரசாதத்தோடு பூஜை செய்தார். தூபதீப ஆராதனை. நள்ளிரவு உறங்கச் செல்கின்ற போது பெருமான் கண்முன்னே வந்தார். அப்பா, உன்னுடைய பக்தியெல்லாம் சரி, என்னை இப்படி உங்கள் ஆத்துக்குள்ளே வந்து செல்ஃபில் வச்சு சிறைப்படுத்திட்டியடா பாவி. நம்பெருமான் அரையருடைய பாசுரங்கள் சொல்லக்கூடிய அந்த திருநாயினுடைய எச்சல் எனக்கு திருமஞ்சனம் போல. ஏனென்றால் அவருடைய உள்ளம் அன்பு வயப்பட்டதுன்னார். பொழுது விடிந்தது. அரையர்கிட்ட போய் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து, அன்பின் மேடால் பெருமாள் உன்னிடத்தில்தான் இருக்க வேண்டும், உன் கூடவே இருக்க வேண்டும், வச நாமெல்லாம் வசவேயே நமையே என்று சொல்கின்றோமேன்னு சொல்லி திருவடியை தொழுதார். அவர் அரையருடைய கண்ணில் நீர் வந்தது.